காட்டுக்கனவேலி சீரியல்ல இன்னோட எபிசோட ஹைலைட்டா வெண்ணிலா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அந்த விஷயத்தை தான் வந்து வரதராஜன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யாராவது வேணும்னே வந்து கூட்டிட்டு போவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜன் வந்து கேட்க, இல்ல அந்த போலீஸ் வந்து பேசின விதமே வந்து சரியில்லை, அதனால தான் அவர் வந்து எதிர்த்து பேசுற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, தேவையில்லாம அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகணுங்கிற அவசியமும் கிடையாது. அது மாதிரி ஓவர் ஸ்பீட்ல போறது வந்து தப்பு தானமா, நான் அந்த பையனை வந்து குறைலாம் சொல்லல, இருந்தாலும் நம்ம சைட்ல வந்து எந்த தப்பு வந்து நடந்துடக்கூடாதுமா, உன்னோட கவனத்தை வந்து நீ வந்து சிதற விடக்கூடாது, இந்த மாதிரி வெளியே போறதுலாம் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வைஸ் பண்றாரு. அவர் போனதுக்கு அப்புறம் வந்து வெண்ணிலாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அப்பா சொல்றதுல நியாயம் இருக்குல்ல, நீ வந்து யோசித்து பாரு வெண்ணிலா, எல்லாமே வந்து கரெக்டா போச்சுன்னா வந்து பரவாயில்ல, ஆனா ஏதாவது ஒரு இடத்துல வந்து தப்பு நடந்துச்சுன்னா வந்து பாதிக்கப்பட போறது வந்து நம்மளா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா மகாதேவன் வந்து சூர்யா கிட்ட என்ன பேசுறாங்க, இவ்வளவு தூரம் அந்த போலீஸ் வந்து அசிங்கமா பேசியிருக்கான், ஆனா நீ ஏன் எனக்கு வந்து கால் பண்ணி இமிடியேட்டா வந்து இன்ஃபார்ம் பண்ணி நான் உடனே வந்திருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல என் கூட வந்து வெண்ணிலா இருந்தா என்னோட தாட் ஃபுல்லா வந்து அவளை வந்து எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அனுப்பணும்னு நினைச்சேன், அதனால தான் என்னால வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லும்போது, என்னதான் இருந்தாலும் ஒரு ப்ரொஃபசர் ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாரும் இந்த மாதிரி தான் வந்து தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா வந்து சொல்றாரு. ஆனா இருந்தாலும் சூர்யா என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா அம்மா வந்து என்னை பத்தி புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்னை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல சூர்யாவும் வெண்ணிலாவும் பாத்தீங்கன்னா போன்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் வெண்ணிலா பெட்ஷீட் எல்லாம் கவர் பண்ணி யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து வரதராஜன் வந்து பாத்துறாரு. ஏன் இந்த மாதிரி ஹஸ்கி வாய்ஸ்ல வந்து பேசுற அப்படின்னு சொல்லி சூர்யா கேட்க, அப்ப ஸ்பீக்கர்ல போட்டா பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னோனே அவரும் சரி நான் போன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாரு. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சைட்ல வந்து போன்ல முத்தத்தை கொடுக்க, அவர் வந்து ரொம்பவே ஹாப்பியாகி வந்து அதுக்கு பதில வந்து முத்தத்தை கொடுக்க, இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்கா வந்து போக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தப்பா போகுது அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜன் வந்து புரிஞ்சுக்கிறாரு. மறுநாள் காலையில வந்து வெண்ணிலா வந்து காலேஜ் கிளம்புறாங்க. அவங்க அம்மா வந்து போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அப்பா யோசிச்சுட்டே வந்து அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ஏன் இந்த மாதிரி யோசிச்சு சொல்றீங்க, போயிட்டு வான்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவோட அம்மா சொல்றாங்க. வெண்ணிலா பாத்தீங்கன்னா ஏப்பா நேத்து நடந்ததே பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா, நான் இனிமே ஜாக்கிரதையா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வரதராஜன் பாத்தீங்கன்னா நீ ஜாக்கிரதையா இருப்ப அது எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் வெண்ணிலாவோட அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த மீனாட்சி முன்னாடி தலை குனிஞ்சு நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வரக்கூடாது, அது வரைக்கும் வெண்ணிலாவை எந்த விதத்திலையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணி இந்த மாதிரி வெளியே கூப்பிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்ல போறதா வந்து சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா முடியுது.